வணக்கம், வெல்கம் டு தமிழ் டிஜிட்டல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோன்னா என்னென்னா இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் எப்படி நம்ம டெஸ்க்டாப்லேருந்து நம்ம இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் எப்படி போஸ்ட் போடுறதுங்க. நார்மலாக எல்லாம் ஃபோனில் தான் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் நீங்கள் பார்ப்பீங்க. ஃபோன்லேருந்து ஒரு ஃபோட்டோஸ் சூஸ் பண்ணி எல்லாம் போடுவீங்க. அந்த டெஸ்க்டாப்பில் இன்ஸ்டாகிராம் வந்து உங்களுக்கு இப்படி நீங்கள் லாகின் பண்ணி இப்படி ஒரு வியூ வரும் உங்களுக்கு. ஆனால் இதுலேருந்து போஸ்ட் எப்படி போடுறது நிறைய பேர் தெரியாது. அதெல்லாம் நீங்கள் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஓகே, இந்த இன்ஸ்டாகிராம் போஸ்ட் எப்படி போடுறது டெஸ்க்டாப்லேருந்து பத்தாதுக்கு அந்த ஈஸியாக எப்படி நீங்கள் ப்ரீமேட் இன்ஸ்டாகிராம் போஸ்ட் டெம்ப்ளேட்ஸ் எங்கிறது டவுன்லோட் பண்ணுறது லேசாக எடிட்டபிள் டெம்ப்ளேட்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் ஹேஷ்டேக்ஸ் எப்படி குயிக்காக ஈஸியாக ரிசர்ச் பண்ணி மோஸ்ட் ரெலவெண்ட் ஹேஷ்டேக்ஸ் நீங்கள் போஸ்ட்டுக்கு சம்மந்தப்பட்ட இல்லை பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட ரெலவெண்ட் ஹேஷ்டேக்ஸை எப்படி ரிசர்ச் பண்ணி எப்படி போட்டு உங்கள் போஸ்ட்டை நீங்கள் குயிக்காக இப்போனா ஒரு சொல்லுவேன், ஒரு போஸ்ட்டை நீங்கள் டிசைன் பண்ணி போட்டோம்னா செஞ்சு போடணும், ஒரு 5 minutesக்குள்ளே நீங்கள் வேலையை முடிச்சிடலாம். நான் வந்து அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் தான் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன் தான். ஓகே, காரணமாக கேட்டுக்கொடுங்க. உங்களை இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் லாகின் பண்ணுங்கள். உங்கள் அக்கௌண்ட் லாகின் பண்ணதுக்கப்புறம் இதே அக்கௌண்ட் டிஜிட்டல் நார்மல் அட்வென்ச்சர்ஸ் லெஃப்ட் கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட்னு வருவீங்க பட்டன். இன்ஸ்பெக்ட்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஆன் ஆகும். இந்த ஸ்க்ரீன் வரக்குள்ள அந்த மேலே ஒரு ஆப்ஷன் இருக்கும், டாகுல் டிவைஸ் டூல் பார்னு. அது மொபைல், இது டெஸ்க்டாப் மொபைல் சின்னதாக ஒரு இது இருக்கு இல்லையா, அது வந்து மொபைல் வியூ. அதுலேயும் கிளிக் பண்ணுங்கள் இப்படி சும்மா. அப்படி கிளிக் பண்ணோன்னே அதுக்கப்புறம் நீங்கள் ரிஃப்ரெஷ் பண்ணணும் பேஜை. மேலே போயிட்டு அந்த ரிஃப்ரெஷ் பட்டன் போட்டு ரிஃப்ரெஷ் பண்ணுங்கள் பேஜை. ரிஃப்ரெஷ் பண்ணோன்னே ரைட் உங்களுக்கு இப்படி ஒரு ஸ்க்ரீன் வரும். ஓகே, இப்போ இந்த ஸ்க்ரீன் வந்தோடனே உங்களுக்கு இதை க்ளோஸ் பண்ணலாம். கொஞ்சம் இருங்க, இன்ஸ்பெக்ட் செட் ஆகல, ரிஃப்ரெஷ் பண்ணுவோம். ரைட், இப்போ சரி. இந்த பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் ஃபோன் இருக்க மாதிரியே இந்த ஆப்ஷனோட அந்த ஸ்க்ரீன் வந்துருக்கு உங்களுக்கு. மொபைல் ஃபோனில் எப்படி இந்த ஹோம் சர்ச் பட்டன் இந்த ப்ளஸ் மார்க், இந்த ப்ளஸ் மார்க் கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து போஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ண முடியும் உங்கள் டெஸ்க்டாப்பில் இருந்து. அப்புறம் இங்கே லைக்ஸு, அப்புறம் இந்த அக்கௌண்ட் ஆப்ஷன், நீங்கள் எல்லா ஆப்ஷனும் ஃபோன் மொபைல் வியூ வரும். இந்த வியூ வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் இன்ஸ்டாகிராம் போஸ்ட் உங்கள் டெஸ்க்டாப்பில் ஒரு போஸ்ட்டை குயிக்காக டிசைன் பண்ணிங்கன்னா போங்க canva.com பண்ணி ரெட்டாக சைன்இன் பண்ணுங்கள். அது ஏற்கனவே அக்கௌண்ட்டுக்கு ஆட்டோ சைன் ஆகிடுச்சு. இல்லாட்டி கூகுள் சர்ச்சில் வரப்போ கிளிக் பண்ணி நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுங்கள். இது வந்ததுக்கப்புறம் க்ரியேட் டிசைன் போனீங்கன்னா அங்கே ப்ரீமேட் ஆப்ஷன் இருக்கும், இன்ஸ்டாகிராம் போஸ்ட்னு சொல்லி. அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய இந்த மாதிரி ப்ரீமேட் டிசைன் டெம்ப்ளேட்ஸ் வரும். இதாக சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இங்கே வந்து போட போகிறேன் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங். பார்ப்போம் அதில் என்னென்ன டெம்ப்ளேட் வருதுன்னு. இன்னும் நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. இது நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டியூட்டோரியலுக்கு நம்ம இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணோம், ஹவு டு க்ரோ இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட். ஓகே, நீங்கள் லோகோலாம் இருந்துச்சுன்னா லோகோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சரியா, இப்போ இதுக்கு ஜஸ்ட் இந்த சாம்பிள் டியூட்டோரியலுக்கு இந்த போஸ்ட் நான் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணாச்சு. போஸ்ட் நீங்கள் எங்கன்னா செலக்ட் பண்ணிங்கன்னா வரும் போஸ்ட்டு. இது வேணால் எடிட் பண்ணிக்கலாம். வேணும்னா எப்படி வேணால் சூஸ் பண்ணி நீங்கள் இதை எடிட் பண்ண வரும். எடிட் பண்ணிக்கலாம். அதை நம்ம எடிட் பண்ண விரும்பல, இன்ஃபர்மேஷன்லாம் ஓகேவா இருக்குது. அதே டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் ஆப்ஷனுக்கு போனீங்கன்னா இப்போ பிஎன்ஜி வந்து நார்மலாக இன்ஸ்டாகிராமுக்கு வந்து பிஎன்ஜி ஃபார்மேட்டில் போஸ்ட் பண்ணிடலாம். அது அந்த ஃபைல் ஃபார்மேட் நீங்கள் சூஸ் பண்ண ஜேபேக்கை சூஸ் பண்ணி டவுன்லோட் ஆகுங்க. இந்த இமேஜ் வந்து உங்கள் டெஸ்க்டாப்புக்கு டவுன்லோட் ஆகிரும். சரியா, அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேக் டு இன்ஸ்டாகிராம். இங்கேருந்து நீங்கள் ப்ளஸ் சைனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னு நீ டவுன்லோட் பண்ண போஸ்ட் இங்கே இருக்குது. இதை வந்து ஆட் பண்ணுங்கள். போஸ்ட் வந்து ரீசைஸ் பண்ண ஒன்றும் அவசியம் இல்லை. பிகாஸ் இது வந்து இந்த 1080x1080 அந்த டைமென்ஷனில் ஃபிக்ஸ் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டாகிராம் டைமென்ஷனில் தான் நீங்கள் போஸ்ட்டே நீங்கள் அந்த டெம்ப்ளேட் டவுன்லோட் பண்ணியிருக்கீங்க. அந்த டெம்ப்ளேட் ஆட்டோமேட்டிக்காக அப்பியர் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் அமுக்குங்க. இப்போ இந்த தான் நீங்கள் வந்து ஹேஷ்டேக்ஸ்னு கொடுக்க போகிறீங்க. ஸோ நம்ம கண்டென்ட் டைப் பண்ண முன்னாடி நம்ம ஹேஷ்டேக்ஸ் எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். குயிக்காக கூகுள் சர்ச்சுக்கு போங்க. இங்கே டைப் பண்ணுங்கள் ஹெச் சூப்பர் டூல்ஸ். டைப் பண்ணிங்கன்னா ஹெச் சூப்பர் டூல்ஸ்னு வரும் ஒரு வெப்சைட். அதோட என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் இன்ஸ்டாகிராம் ஹேஷ்டேக் ஜெனரேட்டர் அதை சூஸ் பண்ணுங்கள். இதை நான் ஏன் சூஸ் பண்ணேன்னா இது ஃப்ரீ, பத்தாதுக்கு இது ரொம்ப லேஸு, வெரி ஈஸி டு யூஸ். ஏன்னா சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் தான் உங்கள் கீவேர்ட் போஸ்ட் சம்மந்தப்பட்ட உங்களுக்கு கீவேர்ட் ஃப்ரேஸ் இதான் உங்கள் போஸ்ட் உங்கள் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட டைப் பண்ணுங்கள். அப்புறம் ஜென்ரேட் கிளிக் பண்ணுங்கள். ஒரு 5 seconds கொடுங்க ஜென்ரேட் ஆகிறதுக்கு. நார்மலாக பார்த்தீங்கன்னா நான் ஜென்ரேட் ஆகிடுச்சு. இன்ஸ்டாகிராமில் மேக்ஸிமம் 30 கீவேர்ட்ஸ் தான் நீங்கள் போடலாம் ஹேஷ்டேக்ஸாக. நார்மலாக 30 நம்ம போடுறதில்ல. காரணம் வந்து
30 போட்டால் ஸ்பேமியாக இருக்கும். நம்மளோட 15 மாதிரி போடலாம். இப்போ 10க்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா ஸ்க்ரோலிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காமிக்கும் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் எத்தனை போஸ்ட் அப்பா 15 லட்சம் ஐ திங்க் 1.5 மில்லியன் போஸ்ட், ஆவரேஜ் லைக்ஸ் 1000 அப்படிங்கிற ஸ்டாட்ஸ் இருக்குங்க. இந்த நார்மலாக இந்த ரிசர்ச் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு இந்த வெப்சைட். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் ரஃப் ஐடியா. ஓகே, நீங்கள் எல்லாம் லாகின் பண்ணி கொஞ்சம் இந்த சைட்டை ப்ளே பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு லேர்ன் பண்ணிக்க முடியும். நம்பர் ஃபர்ஸ்ட் ஒரு 15 டேக்ஸை கால் பண்ணுவோம். லெஃப்ட் கிளிக், காப்பி, பேக் டு இன்ஸ்டாகிராம் போஸ்ட். இப்போ நம்ம அபவுட் சோஷியல் மீடியா. ஓகே, வி ஆஃபர் amazing social media packages, contact us. இது என் பிஸ்னஸ், இதிலேருந்து அடிக்கிறேன். என்னோடய பிஸ்னஸ் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இது. அதுலேருந்து நான் வந்து இப்படி ஒரு மெசேஜ் கண்டாக்ட் டைப் பண்ணிவிட்டு கண்டாக்ட் அஸ்னால் லிங்க் இந்த பயோ அவங்களுக்கு தெரியும் பார்க்குறவங்களுக்கு. ஸோ வேணால் நீங்கள் கான்டாக்ட் நம்பரை போடலாங்கண்ணா, அது ஒரு விருப்பம். பேஸ் கண்ட்ரோல் வி அடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் காப்பி பண்ண ஹேஷ்டேக்னா பேஸ்ட் ஆகிருக்குண்ணே. இதெல்லாம் நம்ம பண்ணுறோம் டெஸ்க்டாப்பில் தான், ஃபோனில் இல்லை. ரொம்ப லேஸு. நீங்கள் டைப் பண்ணிக்கிட்டு அது வந்து நீங்கள் நிறைய டைம் ஒரு போஸ்ட் போடுறோம். நீங்கள் ஒரு குயிக்காக செஞ்சிங்கன்னா அதை பழகிட்டிங்கன்னா ஒரு 2-3 மினிட்ஸில் ஒரு நீங்கள் போஸ்ட்டை போட்டுடலாம். ஹவுஸ் டு க்ரோ இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் போஸ்ட் ஆகிடுச்சு. இதான் டிஜிட்டல் நார்மல் மெஷர் அந்த ஹேஷ்டேக்ஸோட. ஸோ அப்படியே நீங்கள் இந்த இப்படியே ஒரு நாளைக்கு நார்மலாக ஒரு 2-3 போஸ்ட் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போட்டே வந்தீங்கன்னா உங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வித் டைம் க்ரோ ஆகும். நிறைய ஆடியன்ஸ் வருவாங்க, நிறைய ஃபாலோவர்ஸ் வருவாங்க. நிறைய ஃபாலோவர்ஸ் வரக்குள்ள நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் வந்து ப்ராடக்ட் சர்வீசஸாக நீங்கள் ப்ரொமோட் பண்ணலாம் இன்ஸ்டாகிராமில். ஸோ அதனால தான் பேசிக் மெத்தட். எப்படி நீங்கள் வந்து டெஸ்க்டாப்லேருந்து இன்ஸ்டாகிராம் லாகின் பண்ணி அது மொபைல் வியூ எப்படி எடுத்து டெஸ்க்டாப்பில் நீங்கள் எப்படி ஒரு போஸ்ட் ஒன்று நீங்கள் போஸ்ட் பண்ணுறீங்க, ஹேஷ்டேக் எப்படி ஜென்ரேட் பண்ணுறீங்க, ஈஸியாக கேன்வா பாவிச்சு எப்படி ஒரு ப்ரீமேட் டெம்ப்ளேட் டவுன்லோட் பண்ணி நீங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் போஸ்ட் பண்ணுறது நான் மெத்தடில் காமிச்சேன். இதான் நிறைய பேர் பண்ணுறாங்க. பெரிய கிராஃபிக் டிசைனராக இருக்குன்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து நிறைய பேர் இப்படி தான் நிறைய காசு வாங்கிட்டு கிராஃபிக் டிசைனிங் பிஸ்னஸ்னு பண்ணுறாங்க. பட் நீங்கள் சரியாக உங்கள் டூல்ஸ் தெரிஞ்சால் நீங்களே செஞ்சு கொள்ளலாம் உங்கள் பிஸ்னஸுக்கு. நீங்கள் லைக்ஸ் எல்லாம் இருக்குது. இன்ஸ்டாகிராமில் இன்னொரு பாயிண்ட் ஒன்று இருக்குது, முக்கியமான பாயிண்ட். உங்கள் போஸ்ட்டை யாராவது ஃபாலோ பண்ணியிருந்தாங்க அவங்கள, நீங்கள் அவங்களுக்கு நிச்சயமாக ஒரு ரிட்டர்ன் ஒன்று கொடுங்க. பிகாஸ் நீங்கள் யாராவது ஃபாலோ பண்ணால் நீங்கள் ரிட்டர்ன் ஃபாலோ கொடுத்தீங்கன்னா அந்த இன்ஸ்டாகிராம் அல்காரிதம்ஸில் உங்களுக்கு ஒரு ப்ளஸ் மார்க் ஆகணும். உங்கள் அக்கௌண்ட் கொஞ்சம் ரீச் ஆகிறதுக்கு நீங்கள் இக்னோர் பண்ணக்கூடாது. யாராவது உங்களை வந்து வேல்யூ பண்ணி ஃபாலோ பண்ண ரிட்டர்ன் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட சிமிலர் அக்கௌண்ட்ஸ் இருக்குல்ல, அப்படி கீழே பார்ப்போம்னா ஃபாலோ ஆப்ஷன்ஸ் கொடுக்கும் இன்ஸ்டாகிராம். ஆனால் வந்து நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு முடிஞ்சால் ஒரு 15-20 அக்கௌண்ட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு 15-20 அக்கௌண்ட்ஸ் ஃபாலோ பண்ண ரிட்டர்ன் உங்களுக்கு 50% அவங்க ரிட்டர்ன் உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படியே நீங்கள் வந்து உங்கள் ஃபாலோவர்ஸை நீங்கள் வந்து க்ரோ பண்ணிட்டு வரலாம். ஸ்லோலி பட் ஸ்டடி யூ கேன் சூஸ். நீங்கள் செலக்ட் பண்ண சஜஸ்டட் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இல்லாட்டி நீங்கள் வந்து டிரெக்டாக சர்ச்சுக்கு போகலாம். சர்ச்சுக்கு போயிட்டு உங்கள் ஆடியன்ஸ் என்ன மாதிரி ஆடியன்ஸ். இப்போ நான் வந்து வெப்சைட் செய்கிறேன், வெப்சைட் டெவலப்மெண்ட் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் பண்ணுறேன்னா என் ஆடியன்ஸ் வந்து யாராக இருப்பான்? பிஸ்னஸஸ் தான், ஸ்மால் பிஸ்னஸஸ். ஸோ நம்ம டைப் பண்ணாங்கன்னா ஹேஷ்டேக்கை போட்டு ஸ்மால் பிஸ்னஸ் நிறைய வருது. ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர் டைப் பண்ணும், அதை சூஸ் பண்ணும். ஸ்மால் பிஸ்னஸ் ஓனரில் யார் வந்தாங்கன்னா அதில் ஒரு பேஜே இருக்குது, யாரும் ஸ்மால் பிஸ்னஸ் ஓனரில். ஸோ இதெல்லாம் அவங்க போடுற போஸ்ட் இண்டிவிஜுவலி. ஸோ இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் இந்த நாட்டில் உள்ளவங்க இல்லை. பட் இப்படி தான் நீங்கள் வந்து சர்ச் பண்ணலாம். அந்த இன்ஸ்டாகிராம் சர்ச்சில் இப்படி தான் ஒரு ஹேஷ்டேக்கை போட்டு சர்ச் பண்ணுங்கள். ஸோ ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர் நீங்கள் ஸ்ரீலங்கன் ரெலவன்ஸ்னால், இல்லாட்டி உங்கள் கண்ட்ரி ரெலவன்ஸ்னால், இல்லாட்டி இந்தியாவா ஏதோ கண்ட்ரி சம்மந்தப்பட்டதான் அதையும் போட்டிங்கன்னா நீங்கள் அந்த கண்ட்ரி சம்மந்தப்பட்ட பிஸ்னஸஸ் வரும். பார்ப்போம். ஓகேனோ. ஸோ எனக்கு இந்தியனாக இருக்கும் போல இருக்குது. ஸோ அதில் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க ஹேஷ்டேக்ஸை தேடி. ஸோ இட்ஸ் டைம் கன்சியூமிங். இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை க்ரோ பண்ணுறது போஸ்ட்டு போட்டு மட்டும் க்ரோ பண்ண இல்லாது. நீங்கள் வந்து அது ஒரு நிறைய ஒர்க் உள்ளுக்கு இருக்குது, நிறைய இன்பில்ட் ஒர்க். நீங்கள் செய்யத்தான் உங்களுக்கு வந்து அதில் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். என் அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா அது பெரிய அக்கௌண்ட்டுன்னு இல்லை. பட் அதில் வந்து ஒரு 200 போஸ்ட் 1495 பீப்புள் ஃபாலோ பண்ணுறாங்க. நானே ஒரு 5900 பீப்புள் ஃபாலோ பண்ணுறேன். ஸ்லோ க்ரோயிங் அக்கௌண்ட், பட் இட்ஸ் க்ரோயிங் ஸ்லோலி. ஸோ அதனால் இன்ஸ்டாகிராம் ஒரு வெரி பவர்ஃபுல் பிஸ்னஸ் டூல். அதை நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க இது வந்து யங் ஜென்ரேஷன் ஆக்கள் மட்டும்தான்.
இன்ஸ்டாகிராம்ங்கிறது இல்லை. அது என்ன ஏஜ் குரூப்பில் இருந்தாலும் என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் இன்ஸ்டாகிராம் நீங்கள் நிச்சயமாக அதில் ஒரு ப்ரெசன்ஸ் ஒன்று இருக்கணும், ஒரு சோஷியல் மீடியா சேனலாக. ஃபேஸ்புக் கூட இன்ஸ்டாகிராமுக்கு தான் வெயிட்டேஜ் கொடுக்குது அவங்க அது ப்ராடக்டாக ப்ரமோட் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் நிச்சயமாக இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம் பிஸ்னஸ் ப்ரமோட் பண்ணுறதுக்கு. வெப்சைட் இல்லாட்டி உங்கள் வெப்சைட்டை செஞ்சு கொடுங்க. வெப்சைட் இல்லாமல் உங்களுக்கு ஆன்லைன் ப்ரெசன்ஸ் எப்பயும் குறைவாக தான் இருக்கும். வெப்சைட் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸும் நீங்கள் கனெக்ட் பண்ணி கொடுங்க. இன்ஸ்டாகிராம் அதில் ஒன்று. உங்களுக்கு வெப்சைட்டையும் செஞ்சு வேணும்னா என் கம்பெனிக்கு என்ன கான்டாக்ட் பண்ணுங்கள். என் கம்பெனி வந்து டிஜிட்டல் நாமேட் வெஞ்சர்ஸ் சர்ச் பண்ணாலும் வருதுங்கண்ணே தேங்க் கம்பெனி. ஸோ அதனால் ஏதாவது உங்களுக்கு வெப்சைட் டெவலப்மெண்ட் ஒர்க், வெப்சைட்டை செஞ்சு வேணுமா, இ-காமர்ஸ் சைட்டாக இல்லாட்டி ஒரு இன்ஃபர்மேஷன் சைட்டாக ஏதாவது ஒரு சைட் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து என்ன கான்டாக்ட் பண்ணுங்கள். சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கும் பண்ணுறோம், இந்த க்ரியேட்டிவ் கண்டென்ட் ஒர்க் மற்றும் ப்ளாக் ரைட்டிங் எல்லாம். ஸோ அது சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு அசிஸ்டன்ஸ் வேணும்னா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஒரு கொட்டேஷன் உங்களுக்கு அனுப்புகிறேன். அதெல்லாம் ஓகேனா நம்ம டிஸ்கஸ் பண்ணி ப்ரொசீட் பண்ணலாம், பிஸ்னஸ் நம்ம செய்யலாம். ஸோ என் வெப்சைட்டில் பார்த்தா அது ஃபோரம் இருக்குது, அதில் கொஸ்டின் ஆன்சர் ஃபோரம். ஸோ அதில் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம் வேணும்னா. ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ், கம்யூனிட்டியில் நீங்கள் ஒரு பார்ட்டாக இருக்கலாம். இந்த நிறைய ஃபோரம் கொஸ்டின்ஸ் நான் கேட்டிருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி வேணும்னா நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கலாம். ஆன்சர் பண்ணிவிட்டு அதில் மெம்பராகலாம் ஜாயின் பண்ணலாம். அந்த ஃபோரம் உங்களுக்கு டிஜிட்டலில் நிறைய உங்களுக்கு லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும், நிறைய நாலேஜ். ஸோ அதனால் இது வெப்சைட் டிஸ்கிரிப்ஷன், என்னோட இமெயில் அட்ரஸ் நான் அது வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை பாருங்கள், கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோ நான் போடுற வரைக்கும் இப்போதைக்கு வணக்கம். ஸோ என் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது எனக்கும் ஒரு ஹெல்ப்பாக சப்போர்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்ல வீடியோஸ் உங்களுக்கு செஞ்சு எனக்கு போட முடியும். ஸோ அடுத்த வீடியோ நான் போடுற வரைக்கும் நன்றி, வணக்கம். தமிழ் டிஜிட்டல்.